வரும் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடப் போவது இல்லை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடப் போவதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அறிவித்திருந்தார். இதையடுத்து தேர்தல் பிரச்சாரத்தையும் தொடங்கியிருந்தார். இந்த நிலையில் கோவில்பட்டி அருகே உள்ள வடக்கு திட்டங்குளம் கிராமத்தில் நேற்று தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்க சென்றபோது வைகோவிற்கு ஒரு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதனையடுத்து வைகோவை மாலை அணிவிக்காமல் தடுத்தவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனைத் தொடர்ந்து தேவர் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு வைகோ வேனில் புறப்பட்டு சென்றார். இந்நிலையில் இன்று கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்ய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு வைகோ சென்றார். அங்கு திடீரென விநாயகா ரமேஷ் என்ற மாற்று வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தார். இதையடுத்து வைகோ வேறு தொகுதியில் போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. பின்னர் அங்கு கூடியிருந்த தொண்டர்களிடம் பேசிய அவர், கோவில்பட்டி தொகுதியில் தமக்கு எதிராக சாதி மோதலை தூண்டி கலவரத்தை உருவாக்க திமுக முயல்வதாக குற்றம் சாட்டினார். சட்டமன்ற தொகுதியில் என்னை மையப்படுத்தி ஜாதி வேற்றுமையையும் ஜாதி மோதலையும் ஏற்படுத்த திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டிருப்பது ஆதாரபூர்வமாக எனக்கு தெரிய வந்துள்ளது. அதனால்தான் நேற்றைய தினம் திட்டங்குளத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் சிலர் தேவர் சிலையை நெருங்க விடாமல் கலவரம் செய்ய முனைந்தார்கள். நண்பகல் 2 மணியிலிருந்தே முழு மது போதையில் ஜாதியை குறித்து என்னை வசைபாடிக்கொண்டே இருந்துள்ளனர். இந்நிலையில் சாதி மோதலை தவிர்க்க வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிலிருந்து விலகுவதாக வைகோ அறிவித்தார். மேலும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வெற்றிக்காக தொடர்ந்து பாடுபடுவேன் என்றும் கூட்டணி கட்சிகளுக்காக பிரச்சாரம் மேற்கொள்ளப் போவதாகவும் வைகோ தெரிவித்தார். திராவிட இயக்கத்தில் ஒளி பேசுகின்ற தந்தை பெரியாரின் சுயமரியாதையுடன் அண்ணாவின் லட்சிய கனவுகளை நனவாக்கி வெற்றி பெறுவேன் என்று என் நெஞ்சுக்குள் தவம் செய்து சபதம் பூண்டுள்ளேன். இந்த பின்னணியில் 2016 மே 16 நடைபெற இருக்கும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் நான் போட்டியிடுவது இல்லை என்றும் கோவில்பட்டி தொகுதியில் போட்டியிடுவதற்கு தகுதியான வேட்பாளராக விநாயகா ரமேஷ் அவர்களது பெயரையும் கழகத்தின் அவைத்தலைவர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி, ஆட்சிமன்ற குழு செயலாளர் MP கணேசமூர்த்தி, அரசியல் ஆய்வு மைய செயலாளர் புலவர் செந்தில் அதிபன், அரசியல் ஆலோசனை குழு செயலாளர் புலவர் செவந்தியப்பன் ஆகியோரிடமும் துணை பொதுச் செயலாளர்கள் நாசரே துரை, மல்லை சத்யா, துரை பாலகிருஷ்ணன் ஆகியோரிடம் தெரிவித்து அவர்களின் முழு சம்மதத்துடன் இந்த முடிவை அறிவிக்கிறேன்.